தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் மற்றும் கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கூறினாலும் சில நிறுவனங்கள் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மாறுபட்ட கருத்து கணிப்புகளால் அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடையே ஒருவித குழப்பமும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. திமுக நிர்வாகிகள் தங்களின் வெற்றியை உறுதி என நம்பி வரும் வேளையில் அதிமுக மற்றும் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் தாங்களே ஆட்சியை பிடிப்போம் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். தமிழக மக்களின் இறுதி தீர்ப்பு என்ன என்பதும் எந்த நிறுவனத்தின் கணிப்பு துல்லியமானது என்பதும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே முழுமையாக தெரியவரும். இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் தேர்தல் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.